இதயம் சில நேரங்களில் வேகமாகவும் சில நேரங்களில் முறையற்ற முறையிலும் துடிக்கிறது. இது வெறும் மன அழுத்தம் அல்லது காஃபி குடிப்பதால் மட்டும் ஏற்பட முடியாது. மற்ற காரணங்களும் இருக்கலாம். ஆட்ரியல் ஃபிப்ரிலேஷன் இருக்க வாய்ப்பு உள்ளது. கவனமாக இருக்க வேண்டும். ஆட்ரியல் ஃபிப்ரிலேஷனில் இதயத்தின் மேல் அறைகள் நடுங்கத் தொடங்குகின்றன. இதனால் துடிப்பு முறையற்றதாகவும் பெரும்பாலும் வேகமாகவும் இருக்கும். சிலருக்கு இதய துடிப்பில் அசாதாரண அலைபாய்வு உணரப்படும், சிலருக்கு அது தெரியாது. ஆட்ரியல் ஃபிப்ரிலேஷனில் மிகப்பெரிய ஆபத்து ஸ்ட்ரோக் அபாயம் 5 மடங்கு அதிகரிக்கும். பல நோயாளிகள் இதை உணரவே இல்லை. ஸ்ட்ரோக் வரும் வரை தெரியாது. உயர் இரத்த அழுத்தம், இதய நோய், உயர் கொழுப்பு, அதிக உடல் எடை, மது அருந்துதல், அதிக வயது, மைட்ரல் வால்வு பிரச்சனை, இதய அமைப்பில் மாற்றங்கள் ஆட்ரியல் ஃபிப்ரிலேஷனின் முக்கிய காரணிகள். ஸ்லீப் அப்னியா அதற்கு காரணமாகும். அண்மையில் ஸ்லீப் அப்னியா மிகவும் பொதுவான ஒன்று. இசிஜி மூலம் பரிசோதனை செய்த பிறகு ஆட்ரியல் ஃபிப்ரிலேஷன் இருக்கிறதா இல்லையா என்பது தெரிந்துடும். சிகிச்சையில் மருந்துகள், கார்டியோவர்ஷன், அப்லேஷன் மற்றும் மிகவும் முக்கியமானது இரத்தம் தடையில்லாமல் ஓட வைக்கும் மருந்துகள் அடங்கும். இதனால் ஸ்ட்ரோக்கை தடுக்க முடியும். எனவே உங்கள் இதயம் திடீரென முறையற்ற வகையில் வேகமாக துடிக்கிறது என்றால் அதை புறக்கணிக்க வேண்டாம். மூச்சு விடுவதில் சிரமம் இருந்தால் மருத்துவரை சந்தியுங்கள். மருத்துவரை சந்தித்து பேசுங்கள். காரணம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் பொறுப்பு. இப்படிப்பட்ட ஹெல்த் குறிப்புகளுக்காக எங்களை பின்தொடர மறக்க வேண்டாம்.